கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதியும் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார். இனி அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. 2.5 வயது குழந்தையை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பெரிய நாயகம் வந்துட்டு திமுகவோட பிரமுகராக இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே புகுந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணினா அவரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய நெருங்கிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஐடி விங் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெய்வநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திமுக பிரமுகராக இருக்கிறார். அவரும் வந்துட்டு நிறைய பெண்களை ஏமாற்றி திமுகவினுடைய யாரோ மிகப்பெரிய முக்கிய புள்ளிகளுக்கு அந்த பெண்களை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சியில் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நபர்களை வைத்துக்கொண்டு திமுக வந்துட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களா பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து கொடுக்க போறாங்க. மறக்காமல் நீங்கள் போயிட்டு பிஜேபி ஃபார் தமிழ்நாடு அப்படின்றத போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்கிறத விடவும் நீங்கள் அதை நேரில் போய் அந்த பேஜை விசிட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தல் சமயத்தில் நிறைய ஐடி விங்ஸ் வந்துட்டு திமுக ஐடி விங்ஸ், அதிமுக ஐடி விங்ஸ், தாவேகாவோட ஐடி விங்ஸ், பாஜகவினோட ஐடி விங்ஸ், நாம் தமிழர் கட்சியினோட ஐடி விங்ஸ்ன்னு நிறைய ஐடி விங்ஸ் வந்துட்டு பயங்கரமாக சமூக வலைதளங்களில் தங்களுடைய பிரச்சாரங்களையும் எதிர்கட்சிகளுடைய மற்ற கட்சிகளுடைய தவறுகளையும் வந்துட்டு சுட்டி காட்டிக்கிட்டே வராங்க. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அந்த எடிட் வெர்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒன்று பிரமிப்பாகவும் இருக்குது. இந்த ஏஐ முதல் கொண்டு அந்த டெக்னாலஜியை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஐடி விங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருக்குது. பாஜகவினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு சமீப நாட்களாக வந்துட்டு வைரல் ஆகிட்டு வருது. அதோடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஃபார் போட்டு தமிழ்நாடு அப்படின்னு அந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். திமுக அரசினுடைய அவங்களுடைய நடவடிக்கைகளும் அவங்களுடைய கூட்டணிகளையும் பற்றி மிக உண்மையாக உண்மைக்கு புறம்பாக எதுவுமே இல்லாமல் மிக அழகாக தெளிவாக வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த காம்ரேட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், தேமுதிகவாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும், இன்னும் காங்கிரஸ் கட்சியாகட்டும், இது போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு எவ்வளோ பாதகமான ஒரு சூழ்நிலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு எவ்வளோ தீமைகளை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல கூட்டணியே கிடையாது. இந்த கூட்டணினால மக்களுக்கு வந்துட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக நல்ல விளக்கத்தோடு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து கிட்டத்தட்ட கூறு போட்டு கொள்ளையடிச்சிருக்கார் அப்படின்னு ஐடி விங் மூலமாக இந்த காணொலி மூலமாக வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு வராங்க. இதுவும் வந்து ஒரு தேர்தல் யுக்தியாக தான் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சேனல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வாரிசு அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இது வந்து மன்னராட்சி கிடையாது, மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் இன்னுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு அரசியல் வந்துட்டு ரொம்ப உச்சபட்ச நிலைமையில தான் வந்து இருக்கு. குறிப்பாக கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதியும் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார். இனி அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல யார் வரப்போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு முன்வைக்கிறாங்க. வணங்கி கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்த திமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் இன்னுமே கொடி பிடித்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இன்னுமே கையை கட்டி தான் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்பா மகன் பேரன் சொல்லிட்டு அடுத்தடுத்த வந்து ஆட்சியை வந்துட்டு ஆண்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த குடும்ப ஆட்சி வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் மட்டும்தான் வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஐடி விங் வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிஜேபி ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது நல்லா தெளிவாக அதில் புரியும். என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் வந்துட்டு சிறைக்கு செல்வார். ஏன்னா அவருடைய ஊழல் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குது. கமிஷன், கரப்ஷன், மாஃபியா இந்த ஒரு பேஸ்ல தான் வந்து தமிழ்நாடு வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக மோடி அவர்கள் பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக வந்துட்டு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நிறைய நடவடிக்கைகள் வந்து ஏற்கப்படும். ஏன்னா வந்துட்டு கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொன்முடி ஆகட்டும், வேலை வாங்கி தருவதாக வந்துட்டு புகார்கள் சிக்கிய செந்தில் பாலாஜி ஆகட்டும், இடி வழக்கில் வந்துட்டு கோர்ட்டே வந்து நடவடிக்கை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லியும் இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியாத கே
நேருவாகட்டும், இது போன்ற நிறைய அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்களை வந்துட்டு கூடவே இன்னும் வச்சிருக்கிறாரு. இன்னும் அதற்கான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கல. இன்னும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்கல. கண்டிப்பாக பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. இலவசங்களை மட்டுமே கொடுத்து மக்களை வந்துட்டு வதைக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டு கண்டிப்பாக மாறணும் அப்படின்ற மாதிரியும் இந்த காணொலியில வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. 2.5 வயது குழந்தையை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பெரிய நாயகன் வந்துட்டு திமுகவோட பிரமுகராக இருக்கிறார். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே புகுந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணினா அவரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய நெருங்கிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஐடி விங் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெய்வநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து திமுக பிரமுகராக இருக்கிறார். அவரும் வந்துட்டு நிறைய பெண்களை ஏமாற்றி திமுகவினுடைய யாரோ மிகப்பெரிய முக்கிய புள்ளிகளுக்கு அந்த பெண்களை வந்துட்டு அபியூஸ் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கட்சியில வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நபர்களை வைத்துக்கொண்டு திமுக வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களா பெண்களுக்கு பாதுகாப்பை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா மூலமாக. உண்மையிலேயே இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஏஐ வீடியோஸ் மூலயமாக மக்களுக்கான விஷயங்களை வந்துட்டு அவங்களுடைய கைபேசிக்கு நிறைய போற மாதிரி இருக்கு. இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பாஜக தரப்புல இருந்து. மறக்காம நீங்க போயிட்டு பிஜேபி ஃபார் தமிழ்நாடு அப்படின்றத போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நான் சொல்றதை விடவும் நீங்க அதை நேரில் போய் அந்த பேஜை விசிட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் பாஜகவினுடைய இந்த ஐடி விங் எவ்வளவு மும்முரமாக எவ்வளவு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. முக்கியமாக திமுகவினுடைய அவங்களுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வந்துட்டு தோலுறுத்து காட்டும் விதமாக வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு வீடியோ மூலமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஐ வீடியோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்தாலும் 5 ஆண்டு காலம் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆட்சிக்கு கீழே தான் இருந்தோமா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நம்ம மனசுக்குள்ள எழ வைக்குது. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.